जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादि सेवितं कपित्थ जम्बो पलसार पक्षितम उमासुदं सोக विनाश कारणम नमामि विघ्नेश्वर பாதபங்கஜம்। உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்। நான் மக்கள் ஜோதிடர் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன்। எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன்। இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத ராசி பலன்கள்। இந்த காணொளியில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன்। எந்த எழுத்துக்களால் ஆரம்பிக்கக்கூடியவர்களால் பிரச்சனை எல்லாம் வரும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்। செப்டம்பர் மாத ராசி பலன்கள் ஃபுல்லா பாருங்க। உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க। உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே கேளுங்க। அதே போல உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லும்போது செப்டம்பர் மாசத்துல எந்த கிரக நிலைகள் அடிப்படையில நம்ம இந்த ராசி பலன்களை நம்ம சொல்றோம்னா, கோச்சார ரீதியாக 1/9/2026 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேஷத்துல சந்திரன், அதே போல மிதுனத்துல செவ்வாய், அதே போல கடகத்துல குரு உச்சமாகிறார், சிம்மத்துல சூரியன் புதன் கேது, கன்னியில ஜாதகத்துல சுக்கிரன், அதே போல கும்பத்துல ராகு, அதே போல மீனத்துல சனி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ராசிகளுக்கு எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்கும், எந்த இடத்துல நம்ம நிதானமா இருக்கணும், எந்த இடத்துல நம்ம கரெக்டா இருக்கணும், எந்த இடத்துல நம்ம என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது, செய்யணுங்கிற விஷயத்தை விட எந்த இடத்துல செய்யக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமானது, எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியம்। அதாவது பேசுறதை விட எந்த இடத்துல பேசணும் நுண்ணறிவோட நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட்। இந்த இடத்துல இந்த சார்ந்த இடத்துல நம்ம பேசினா நம்மளோட விஷயம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும்। இந்த இடத்துல பேசினா நமக்கு சரியா இருக்குமா, அந்த இடத்துல பேசணும்। லூஸ் ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடாது, சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது। ஸோ அப்போ மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கீங்க। மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் அப்போ செப்டம்பர் மாதம்னு வரும்போது நீங்கள் எதில் கவனமாக இருக்கும்? ஏதாவது ஒரு சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறீங்க, பண்ணாமல் யாரும் கிடையாது, சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறீங்க। அது சில பேருக்கு பெருசாக தலையில் வந்து விழுந்துடுறது, சில பேருக்கு ஏதோ சமாளிச்சிடுறாங்க, அவ்வளவுதான்। அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டும்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்। பொது ராசி பலன்கள்ல கணவன் மனைவி, சில பேருக்கு வந்து சின்ன பேச்சுவார்த்தை பெரிய விவாகரத்தா மாறிடுறது, குழந்தைகள் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு படிப்புல ஒரு தடங்கள் வருது, அரசியல் ரீதியா இருப்பவர்களுக்கு நிறைய, ஏன் இந்த வருஷத்துல நிறைய தோல்விகள் நிறைய வருது, அரசியல்ல இருப்பவர்களுக்கு சில பேருக்கு, நான் எல்லாரையும் சொல்லல, சில பேருக்கு ஏன் அரசியல் ரீதியாக பல தோல்விகளை சந்திச்சுட்டே இருக்கீங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்। அப்ப செப்டம்பர் மாசத்துல என்ன சொல்லியிருக்கு, என்ன பண்ணணும், கிரகநிலைகள் என்ன சொல்றது, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன்। அதனால வாங்க 12 ராசிக்குள்ள போவோம்। கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। கடைசி உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தால் இமீடியட்டா ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்। உங்க சுய ஜாதகத்தை நீங்க ஒரு முறை பார்த்துக்கலாம்। சுபம், வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க। விருச்சிக ராசி நேயர்களை, விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு? விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி இருக்கு, அனுஷம் விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம் மனக்கோட்டை அதிகமா இருக்கு, நிறைய கற்பனைகள் இருக்கு, இதை செய்யணும் அதை செய்யணும், நிறைய விஷயங்கள்லாம் பண்ணணும்னு। அனுஷ நட்சத்திரம் சக்சஸ் பண்றீங்க, ஆனாலும் மனசுக்குள்ள நிறைய சந்தேகங்கள், மனசுக்குள்ள நிறைய சில பிரச்சனைகள் ஓடின்னு இருக்கு, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பய உணர்வு அதிகமா இருக்கு। விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி, 4ஆம் பாதம் விருச்சிக ராசி அப்படிங்கிறதுனால அதுவும் சில தடுமாற்றத்தோடு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க। 5ல சனி அபவாதம் என்பார்கள்ங்கிற மாதிரி நீங்க ஒதுங்கி போனாலும் கெட்ட பேர் உங்களை தேடி வரும்। ஸோ சில விஷயத்துல கவனமா இருங்க। கணவன் மனைவியவோ மனைவி கணவனையோ அதிகமாக ஏமாற்றி சில பிரச்சனைகள் வந்து அதன் மூலமாக சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு। அதனால இது வந்து பாத்தீங்கன்னா பொது பலன் நான் இருக்க, நீங்க கவலைப்படாதீங்க, ஏதாவது எனக்கு ஃபோன் பண்ணுங்க। என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு டைம்ல பிறந்திருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட வயது வாரியாக சில விஷயங்கள்லாம் இருக்கு, சில பேருக்கு இந்த பொது பலன்களை பழைக்கும்। இருந்தாலும் நீங்க இந்த கணவன் மனைவி இதனால சில மன போராட்டங்கள், மன பிரச்சனைகள், மனைவி கோச்சுண்டு அம்மா வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு நான் வரமாட்டேன்னு இருக்கிறது, கணவருடைய பொறுப்பு இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலை, குடும்பத்தை பிரிக்கிறது, இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள், 3வது மனிதர்களுடைய தலையீடுகள், இதெல்லாம் இந்த செப்டம்பர் மாசத்துல சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு। ஸோ சில விஷயங்கள் பார்த்து செய்கிறது நல்லது। வேலை விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, வேலையில எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காதீங்க। வேலை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா புதிய மாற்றங்கள், புதிய விஷயங்கள், அடுத்த லெவலுக்கு போற நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், கொஞ்சம் பார்த்து எதுவாக இருந்தாலும் செய்யுங்க। தொழில் விஷயத்துல கூட கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது।
ஏன்னா யாரையும் நம்பி சில விஷயங்கள் பண்ண வேண்டாம். இப்படிதான்ற மாதிரி பண்ணுங்க, சரியாகும். குடும்ப விஷயத்துல கூட பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். ஈகோ கிளாஷ் ஆகக்கூடாது. சில விஷயங்கள்லாம் கரெக்டா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. திருமணம், மறுமணத்திற்கு மறுமணம் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதல் கல்யாணம் பண்ணி 2வது கல்யாணம் பண்ணி அதுவும் சரியில்லை, நான் 3வது கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு அபார்ஷன்ஸ் ஆயிருக்கும். அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஆவணி மாசத்துல சில அபார்ஷன், சில பேரு பண்ணிதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல பண்ணுவாங்க. சில பேருக்கு ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. சோ அந்த மாதிரியான சில மன போராட்டங்கள், புத்திர சோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருக்கேன், விருச்சிக ராசி பெண் சாபம் உள்ள ஜாதகம். சோ நீங்க அதனாலதான் யாருக்கெல்லாம் இந்த திருமண பாதிப்பு அதிகமா ஏற்பட்டு துணையினால் ஏமாற்றத்தை அதிகமா செஞ்சுட்டு மான அவமானங்களை நிறைய சந்திச்சிருக்கீங்களோ உங்களுக்கு அந்த சாபம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதுக்கு என்ன நிவர்த்தி அப்படிங்கிறதுக்கு நான் இருக்கேன். நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் சொல்றேன், பண்ணுங்க கண்டிப்பா. ஏதாவது ஏன்னா இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், இப்போ ஒருத்தருக்கு 35 வயசுல ஒருத்தருக்கு ஒரு டிவோர்ஸ் ஆகுறது, 35 வயசுல ஒரு துணை இழந்து போறது அப்படின்னு சொல்லும்போது, இப்ப அவங்க மறுமணம் சில பேர் பண்ண மாட்டாங்க, சில பேர் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், நமக்கான ஒரு வாழ்க்கை இருக்கணுமே. ஆமாங்க, அடுத்த 25 வருஷம் வாழ்க்கை இருக்கே. அடுத்த 25, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசு வரைக்கும் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. 60 வயசு வரைக்கும் தன்னுடைய 60வது வயதுலதான் ஷஷ்டியப்த பூர்த்தி அப்படிங்கிறது பண்றோம். 60 முடிய ஷஷ்டியப்த பூர்த்தி பண்றோம். 61க்கு மேல எப்படி இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. அடுத்தது 70, 80 அப்படியே நம்ம போயிட்டு இருக்க. ஆனா அந்த 60 வயசு வரைக்கும் நம்ம பார்க்கணும் இல்லையா, நம்ம வாழ்க்கையை பார்க்கணும், நமக்கு நல்லதோ கெட்டதோ பார்க்கணும் இல்லையா. 60 வயசுக்கு மேல நிறைய சேஃப்டி பண்ணிக்கணும் இல்லையா. நம்மளை யாரும் பார்த்துப்பாங்களோ பார்த்துக்க மாட்டாங்களோங்கிற சில விஷயங்கள்லாம் உண்டு இல்லையா. சோ அதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். ஏன்னு கேட்டா சில பேருக்கு பார்த்துக்க மாட்டாங்க, பிள்ளைகள் சரியா இருக்க மாட்டாங்க, ஒன்னு நீயே பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. சொத்து சம்பந்தமான விஷயத்துல கவனமா இருங்க. மாணவ மாணவிகளுக்கு சரியாக படிப்புல நிறைய கவனம் செலுத்தணும். ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் கொஞ்சம் பணம் வரத்துக்கான வாய்ப்புகளுக்கு, நல்ல செய்திகள் அரசாங்கத்தின் மூலமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்துல கவனமா இருங்க. கலைத்துறையில் கவனமாக இருக்க வேண்டும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக எச்சரிக்கையோட நடந்துக்கணும். விருச்சிகமே, நீ இந்த மாசத்துல பேச வேண்டிய இடத்துல பேசு, பேசக்கூடாத இடத்துல பேசாத. பேச வேண்டிய இடத்துல நீ பேசாம இருந்துட்ட அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ அந்த இக்கட்டான சூழ்நிலையில கூட நீ வாயை திறக்கல அப்படின்னு சொன்னா எல்லாரும் உன்னை கை காமிச்சிட்டு போயிடுவாங்க. புத்திசாலித்தனமா இருந்துக்கோ. சுபம். வாழ்க வளமுடன்.